இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த புலிகளையோ அதன் தலைவரையோ போற்றுவது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான செயற்பாட்டை நலிவடைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டுள்ளதாகவும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலீப் சப்ரி தெரிவித்துள்ளார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு எங்கும் உணர்ச்சி பூர்வமாக மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. கொட்டும் மழையிலும் இந்த அனர்த்த காலத்திலும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய விடயம் அனைத்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாக இந்த விடயத்திற்கு எந்த ஒரு கருத்தையும் இந்த அரசாங்கம் வழங்காத ஒரு விடயமும் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த புலிகளையோ அதன் தலைவரையோ போற்றுவது தாம் முன்னோக்கி பயணிப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் சுட்டிக்காட்டிய விடயம் இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் தெற்கில் இருப்பவர்கள் கடும் போக்கு மத்தியில் அந்த சக்தியை வாய்ப்பாக வழங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இனவாதத்தை பரப்புவதற்கு காத்திருக்கும் தெற்கில் இருக்கின்றவர்கள் இனவாதத்தை பரப்புவதற்கு காத்திருக்கும் தெற்கின் கடும் போக்கு சக்திகள் வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக செயற்படுத்த வேண்டுமே தவிர இவ்வாறான விடயங்களை தவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை மதிப்பளித்து அவர்களை நினைவு கூறுவது நல்ல ஒரு விடயம். அதற்கமைய கடந்த காலங்களில் சிலரது கருத்தால் சிலரது பாதை திசை திருப்பப்பட்டு இருந்தாலும் அவர்களது உறவுகளுக்கு நினைவு கூறுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவே ஒரு மனித உரிமையாகும். இதுவே கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்களை ஆற்றுகின்ற ஒரு செயற்பாடாகவும் அமைகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களை ஆற்ற முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அந்த காயங்களை மாற்ற முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். சமாதானம், சமத்துவம், ஒற்றுமைப்பாடு இருந்தாலே எங்களுடைய இலங்கையை எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் இவ்வாறு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலீப் சப்ரி கூறியிருக்கின்றார். இறந்தவர்களுக்கு நினைவு கூர்ந்த நாளை இவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார். மக்கள் மத்தியில் எந்த ஒரு குழப்பமின்றி இந்த இறந்தவர்களுடைய நினைவேந்தல் உணர்ச்சி பூர்வமாக எங்கெல்லாம் மழை கொட்டினாலும் அதனை தாண்டி இந்த இடர்காலங்களிலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்கான செயற்பாட்டினை நினைவேந்தலை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் அதற்காக பல தரப்பட்ட முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் பல கருத்துக்களை கூறிக்கொண்டு வருவதும் இங்கு பார்க்கக்கூடிய விடயமாகத்தான் அமைகின்றது. ஏனென்று சொன்னால் பல விடயங்களை பல ஊடகங்கள் வாயிலாக இந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் இவ்வாறான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வகையில் இந்த ஆண்டு உணர்வுபூர்வமாக மக்கள் மத்தியில் இந்த நினைவேந்தல் கொண்டாடப்பட்ட ஒரு விடயம் அனைவரும் அறிந்த விடயமாகத்தான் அறிகின்றது. மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.